வணக்கம். இந்திய ரூபாய் சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. ஒரு அமெரிக்க டாலரோட மதிப்பு இப்போ 90 ரூபாயை தாண்டி போயிருச்சு. இது ஏதோ ஒரு சின்ன புள்ளி விவரம் இல்ல. இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்க போற ஒரு பெரிய மாற்றம். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சரிவு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கணிக்கப்பட்டிருக்கு. அப்போ டாலர் மதிப்பு ஒரு 84 ரூபாய் இருக்கும்போதே இது 90 வரைக்கும் போகும்னு ஒரு கணிப்பு இருந்திருக்கு. இப்போ அது அப்படியே நடந்திருக்கு. எப்படி இவ்வளவு துல்லியமா கணிச்சாங்க? எது இந்த சரிவை ஆரம்பிச்சு வச்சது? படிக்கும் போதே தெரிஞ்சது இது அமெரிக்கா போட்ட வரிகளால ஆரம்பிச்சதுன்னு. டொனால்ட் ட்ரம்ப் காலத்துல ஆரம்பிச்ச அந்த வர்த்தக போர் தான் முக்கிய வில்லன்னு சொல்லப்படுது. உலகத்துல வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியா மேல 50% வரைக்கும் வரி விதிச்சிருக்காங்களாம். 50%. இது எந்த மாதிரியான பாதிப்பு உண்டாக்கும்? இதோட நேரடி விளைவு அமெரிக்காவுக்கு நம்ம பண்ற ஏற்றுமதி கிட்டத்தட்ட 28% சரிஞ்சிருச்சு. பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம். நம்ம பொருளாதாரம் நல்லா வளர்ந்துகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லன்னா நம்ம வளர்ச்சி இன்னும் எங்கேயோ போயிருக்கும். ஒரு பக்கம் சீனா ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வருது. அதை சமாளிக்க நமக்கு அமெரிக்காவோட நட்பு, ராணுவ கூட்டெல்லாம் தேவைப்படுது. ஒருவேளை இந்த அரசியல் காரணங்களுக்காக நம்ம வர்த்தக விஷயத்துல கொஞ்சம் மென்மையா நடந்துக்கிறோமோன்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ அமெரிக்க சந்தை ஒரு பக்கம் கைவிட்டு போகுது. அதனால நம்ம ஏற்றுமதியாளர்கள் வேற வழி இல்லாம ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியான்னு புது சந்தைகளை தேடி போறாங்க. இங்கதான் ஒரு முரணான விஷயம் வருது. ரூபாய் மதிப்பு குறையிறது உங்களுக்கு உதவுதுன்னு சொல்றீங்க. நம்ம பணம் மதிப்பு இழந்தா அது எப்படி நல்ல விஷயமாகும்? எனக்கு இது புரியல. நீங்க ஒரு சட்டைய 900 ரூபாய்க்கு தயாரிக்கிறீங்க. டாலர் மதிப்பு 90 ரூபாயா இருக்கும்போது வெளிநாட்டுக்காரங்களுக்கு அதோட விலை $10. சரி. இதே டாலர் மதிப்பு 80 ரூபாயா இருந்திருந்தா அவங்களுக்கு அதோட விலை $11.25. இப்ப சொல்லுங்க, அவங்க $10 சட்டைய வாங்குவாங்களா இல்ல $11.25 சட்டைய வாங்குவாங்களா? கண்டிப்பா $10 சட்டை தான். விலை கம்மியா இருக்குல்ல. நம்ம ரூபாய் பலவீனமாக ஆக நம்ம பொருட்களோட விலை வெளிநாட்டு சந்தையில மலிவா தெரியும். கரெக்ட். அதனால போட்டி போட எளிதா இருக்கும். புதுசா ஒரு சந்தைக்குள்ள நுழையும் போது இந்த விலை ஒரு பெரிய ஆயுதம். இதனாலதான் ஒரு ஆழமான சந்தேகம் கிளம்புது. அதாவது ரிசர்வ் வங்கியும் அரசாங்கமும் இந்த ரூபாய் சரிவை ரொம்ப கடுமையா தடுக்க முயற்சி பண்ணலையோ? அப்படியா? அமெரிக்க சந்தை மூடப்பட்டதால நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு மற்ற சந்தைகள்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த பலவீனமான ரூபாய ஒரு கருவியா பயன்படுத்த அனுமதிக்கிறாங்கன்னு. இது தற்செயல் என்பதை விட ஒரு திட்டமிட்ட வியூகமா இருக்கலாம். அப்போ சில 1000 ஏற்றுமதியாளர்களோட நன்மைக்காக 140 கோடி மக்களோட வாங்கும் சக்தியை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் வருதே. அதுதான் இதுல உள்ள கசப்பான உண்மை. ஏன்னா எனக்கு இது நல்ல செய்தியா தெரியல. என் கையில இருக்க பணத்தோட மதிப்பு குறையுது. அப்ப எனக்கு இது நஷ்டம் தானே. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இதனால என்னென்ன பாதிப்பு வரும்? அமெரிக்காவில படிக்கிற உங்க பிள்ளைக்கு நீங்க இங்க இருந்து பணம் அனுப்பணும்னா போன வருஷத்தை விட இப்போ கணிசமா அதிக பணம் அனுப்பணும். நம்ம இறக்குமதி பண்ற எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். நம்ம வாங்குற மொபைல் போன், லேப்டாப், ஏன் சில முக்கியமான மருந்து மாத்திரைகள் வரைக்கும் விலை உயரும். பெட்ரோல் விலை அதை மறந்துடக்கூடாது. ரூபாய் சரிஞ்சா கச்சா எண்ணெய் விலை உயரும், உடனே பெட்ரோல் விலையும் ஏறும். இதுதானே வழக்கம். ஆமா, ஒரு பக்கம் நம்ம சம்பளத்தோட மதிப்பு குறையுது, மறுபக்கம் அத்தியாவசிய பொருளான பெட்ரோல், டீசல் விலை ஏறுது. இது சாமானிய மக்களோட மாதாந்திர பட்ஜெட்டை முழுசா காலி பண்ணிடும். அதனாலதான் ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுற இந்த வியூகம் கோடிக்கணக்கான மக்களுக்கு வலிய பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு கத்தி மேல நடக்கிற கதை. பொதுவா வருஷத்துக்கு 3-5% சரியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த தடவை ஒரே வருஷத்துல 10%. அதுலயும் குறிப்பா 85 ரூபாயில இருந்து 90 ரூபாய்க்கு போக வெறும் 5 மாசம் தான் ஆகிருக்கு. இந்த சரிவு ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த சரிவுகள்ல இருந்து வித்தியாசப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான அறிகுறி. சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம நிதியமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ரூபாய் பலவீனமாகல, டாலர் தான் வலுவாகுதுன்னு சொன்னாங்க. கரெக்ட். அப்போ அது கேட்க நியாயமா தான் தெரிஞ்சுது. ஏன்னா அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏத்துனதால டாலர் எல்லா கரன்சிக்கு எதிராகவும் ஏறிச்சு. நாம மட்டும் சரியில்லை. ஆனா இப்போ நிலைமை அது இல்ல. அந்த வாதம் இனி செல்லுபடியாகாது. ஏன்? இந்த முறை இந்திய ரூபாய் டாலருக்கு எதிராக மட்டும் சரியல்ல. ஓஹோ. யூரோ, ஜப்பானிய யென், பிரிட்டிஷ் பவுண்டுன்னு உலகத்தோட மத்த முக்கிய நாணயங்களுக்கு எதிராகவும் சரிஞ்சிருக்கு. இது டாலரோட பலம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ரூபாயோட உண்மையான பரவலான பலவீனம் அப்படின்றத காட்டுது. இதுக்கப்புறம் என்ன?
அமெரிக்கா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பேசி அந்த 50% வரிய குறைக்கவோ அது நடந்தா ரூபாய் மீண்டும் பலமடைய வாய்ப்பிருக்கு. ஒருவேளை அது முடியலன்னா அப்போ இந்த 2வது பாதை தான், அதாவது ஏற்றுமதியை மற்ற நாடுகளுக்கு திருப்ப இந்த பலவீனமான ரூபாய் கொள்கை தொடருமா? இது ஒரு பெரிய ரிஸ்க். ஏன்னா இது கொஞ்ச காலத்துக்கு ஏற்றுமதிக்கு உதவலாம், ஆனா நீண்ட காலத்துல ராஜ்யத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் பணவீக்கத்தையும் பாதிக்கும். இது ஒரு தற்காலிக வலி நிவாரணியா இருக்குமா இல்ல நிரந்தர தலைவலியா மாறுமான்னு பார்க்கணும்.